வெல்கம் டு ஸ்ரீஹரி ஆன்லைன் அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பில் 2வது கிளாஸ் பார்க்க போகிறோம். 2வது கிளாஸ் என்னென்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸில் பன்முகத்தன்மையினை அறிவோம் பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக 2வது பாடம் பார்க்கலாம். வந்தீங்கன்னா கீழே குடிமியல் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம். இது பார்த்தாச்சு. லாஸ்ட் கிளாஸில் பன்முகத்தன்மையினை அறிவும் பார்த்தாச்சு. படிக்காதவங்க அதை பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த லெசன் கவனிங்க, பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது 2வது லெசன், சமத்துவம் பெறுதல். இந்த சமத்துவம் பெறுதல் ஈஸி தான். இதுவும் சின்ன பாடம் தான். மேக்ஸிமம் 6லேருந்து 8க்குள்ளே இருக்கிற பாடங்கள் பள்ளி பருவ புத்தகத்தில் சின்ன சின்ன பாடங்கள் தான் இருக்குது. அதனால் படிக்கிறது மிக எளிமை தான். இப்போ சமத்துவம் பெறுதல் பாடத்தை பார்ப்போம். கற்றலின் நோக்கங்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த பாடத்தை படித்தோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பாரபட்சம் மற்றும் ஒரே மாதிரியான கருத்து ஆகியவற்றின் பொருளை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பாகுபாடுகளின் எதிர்மறை விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க பார்ப்போம். நான் படிக்கிறேன், அப்படியே லைனாக வாசிக்கிறேன். நாம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களை கொண்டதாகும். நாம் வாழும் இந்த சமூகம் பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களை கொண்டதாகும். ஆமாம், நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் அத்தகைய வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புகிறோம். அதனால் பல்வேறு வகையான வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து, பன்முகத்தன்மை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதால் மக்கள் தம்மிடமிருந்து வேறுபடும் பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொள்வர். அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான எண்ணத்தை கொண்டிருப்பது சமூகத்தில் பதற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இது போன்ற எண்ணங்கள் பாரபட்சத்திற்கு இட்டுச் செல்கின்றன. என்ன சொல்கிறாங்க? பன்முகத்தன்மை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பகைமை உணர்வு வளருதுன்னு சொல்ல வராங்க. அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான எண்ணத்தை கொண்டிருப்பது, இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுருக்கோம்ல, அது பகைமை உணர்வுக்கு எடுத்துகிட்டு போகுது, பாரபட்சத்திற்கு இட்டு செல்கின்றனன்னு சொல்கிறாங்க. பாரபட்சம் என்னன்னு பார்ப்போம். பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஓகே, அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும். மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது பாரபட்சம் ஏற்படுகிறது. பாரபட்சம்னா என்னான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்முடிவு = முன் ப்ளஸ் முடிவு டிவைடட் பை பாரபட்சம். அதாவது முன்முடிவுன்றது முன்னாடி முன் ப்ளஸ் முடிவு டிவைடட் பை பாரபட்சம். இது சும்மா நோட் பண்ணிங்க, கேட்டாலும் கேட்கலாம். சிம்பிளான ஈஸியாக கேட்கணும்னா கேட்பாங்க. பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது. பாரபட்சம் என்பது மக்களின் மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி மற்றும் உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது பாரபட்சம். பாரபட்சமானது பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகளின் மீதும் மற்றும் பிறவற்றிலும் காணப்படுகிறது. பாரபட்சம் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பாரபட்சமாகும். ஆமாம், கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் நல்லா இருப்பாங்க. கிராமப்புற மக்களை தாழ்வுபடுத்தி பேசுகிற மாதிரி,
இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாராபட்சம் உருவாவதற்கான காரணங்கள். பாராபட்சம் உருவாவதற்கு பொதுவான சமூக காரணிகள் என்னன்றது பார்ப்போம். சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமையக் கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இதெல்லாம் தான் பாராபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரே மாதிரியான கருத்து, ஸ்டீரியோ டைப். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை பொருள் இந்த இதில் கேட்பாங்க, டிரான்ஸ்லேட்டரில் கேட்பாங்க. ஸ்டீரியோ டைப் அப்படின்னா என்ன? ஒரே மாதிரியான கருத்து. பாராபட்சமான கருத்து வலுப்பெறும்போது அது ஒரே மாதிரியான கருத்தாக வளர்ச்சி அடைகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றிய தவறான கருத்தோ அல்லது பார்வையோ ஒரே மாதிரியாக அனைவரிடமும் உருவாவது ஒரே மாதிரியான கருத்துருவாக்கமாகும். உதாரணமாக, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது ஒரே மாதிரியான கருத்துருவாக்கமாகும். சிறு வயதிலேயே பொருட்கள், குழுக்கள் மற்றும் கருத்தியல்கள் பற்றி ஒரே மாதிரியான கருத்துக்களை குழந்தைகள் வளர்க்கின்றனர். இதனால் பொருட்கள், மனிதர்கள், கலாச்சாரம், நம்பிக்கைகள் மற்றும் மொழி மீதான குழந்தைகளின் விருப்பு வெறுப்புகள் வலுப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக, ரகுவின் கண்ணில் மென்பந்து தாக்கியதால் அவன் அழத் தொடங்கினான். உடனே அவனை பார்த்து அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். ஆனால் ரகுவின் கண்ணில் மென்பந்து தாக்கிய போது அவனது நண்பன் மணிக்கு உண்மையில் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவனும் மற்றவர்களுடன் இணைந்து சிரிக்கத்தான் செய்தான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்கன்னா இப்படி தான், ஆண்கள்னால் அழமாட்டாங்க, அதுதான் சொல்ல வராங்க. அதை பார்ப்போம். மேற்கூறிய எடுத்துக்காட்டிலிருந்து பெண்கள் அழுவார்கள் என்றும் ஆண்கள் அழக்கூடாது என்ற பொதுவான கருத்தை வலியுறுத்துகிறோம். ஆகையால் தான் ரகு வலியால் அழுதபோது மற்ற அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். இதிலிருந்து நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது அங்கு மாறாக கருத்து உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாலின அடிப்படையில் மாறா கருத்தினை பற்றி திரைப்படங்கள், விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுவதை காணலாம். சலவை கட்டி, சலவை இயந்திரம், பாத்திரங்களை கழுவுதல் தொடர்பான அனைத்து விளம்பரங்களிலும் பெண்களையே முன்னிறுத்துகின்றனர். இருசக்கர வாகனம் போன்ற விளம்பரத்தில் ஆண்களையே முன்னிறுத்துகின்றனர். இவ்வாறு பாலின அடிப்படையில் மாறா கருத்து இருப்பதை காணலாம். என்ன சொல்கிறாங்க? ஒரே மாதிரியான கருத்து, இவங்கன்னா இப்படி, இந்த ஸ்டீரியோ டைப்னா என்னன்னு சொல்ல வராங்க. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது ஆகும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, பாகுபாட்டுடன் நடத்துவது ஆகும். கரெக்ட் தான். சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை பாகுபாடு எனப்படும். சாதி, மதம், பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகளே சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகள் ஆகும். என்ன சொல்கிறாங்க? சாதி, மதம், பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகள் தான் சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகள்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம படிக்கணும், நம்ம இப்போ ஒரு புக்கை ஃபுல்லாக படித்தாச்சு, இதில் முக்கியமான கருத்து இதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நமக்கு படிக்கணும். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் படிக்கும்போது. சரி, வாங்க பார்ப்போம். சாதி, பாலினம் மற்றும் மத அடிப்படையிலான கூறுகளால் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், சம உரிமை, சமநிலைப்பாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அடுத்து பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம். இன நிறவெறிக்கு முடிவு. யார் என்னன்றவர் நெல்சன் மண்டேலா பற்றி தான் சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் தான் நெல்சன் மண்டேலா. அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார்.
தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர். இதை கேட்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. இவர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். எத்தனை ஆண்டு இவர் சிறையில் இருந்தார்னா 27 ஆண்டுகள். எப்போ விடுதலை ஆனார்னா 1990. இவர் எதுக்காக பாடுபட்டார்னா இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். ஓகே, அடுத்து குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அறிவுறுத்துகிறது. இது முக்கியம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) என்ன சொல்லுதுன்னா, குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1). அடுத்து சாதி பாகுபாடு. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறையாகும். வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படிநிலை முறை உருவானது. தொடக்கத்தில் வர்ண அமைப்பும் தொழில் அடிப்படையில் நெகிழ்வான சமூக பிரிவினைகளையே கொண்டிருந்தது. பிற்கால வேத சமுதாயத்தில் இறுக்கமான பாகுபாடுகள் நிறைந்த பிறப்பு அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட சாதி பிரிவுகளான வர்ண அமைப்பு விரிவடைந்தது. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இதை நோட் பண்ணிங்க. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆவார். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிறுவயதிலேயே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்குள்ளானார். இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடினார். அடுத்து பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு பெண் பள்ளி படிப்பை முடித்த பின் கல்லூரிக்கு செல்ல அனுமதி இல்லை. இதேபோன்று பெரும்பான்மையான பெண்கள் அவர்கள் விரும்பும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படாமல் திருமணத்தில் தள்ளப்படுகின்றனர். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் நவீன ஆடைகளை அணிந்திட அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அக்குடும்பத்தின் ஆண் பிள்ளைகள் அவ்வகையான ஆடைகளை அணிந்திட அனுமதிக்கப்படுகின்றனர். இதுவே பாலின பாகுபாடு ஆகும். இங்கே மேலே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நான் பார்ப்போம். B.R. அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவருடைய இயற்பெயர் ஒரு நிமிஷம். இவர் பாபா சாஹேப் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், சட்ட நிபுணராகவும் இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு, அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு, சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்காரு. இதெல்லாம் இவற்றில் எது இல்லைன்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவர் இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றார். இது பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1915 MA, 1927 PhD. அடுத்து லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தால். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். இதெல்லாம் முக்கியமான நோட்ஸ். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார்.
இது ரொம்ப நோட்ஸ் முக்கியங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரது மறைவுக்கு பின்னர் 1990 பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. 1990 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ வழங்கப்பட்டதுன்னா 1990. இது இவருடைய மறைவுக்கு பின்னர் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஓகே, அடுத்து மத பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு மதங்களின் மக்களுக்கிடையே பிரச்சனைகள் நிலவுகின்றன. நமது அரசமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமத்துவம் வழங்குகிறது. பிறப்பிடம், சாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது. இருப்பினும் வழிபாட்டு இடங்கள் போன்றவற்றில் இன்னமும் சாதி, மதம், பாலினம், மொழி அடிப்படையில் பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இத்தகைய பாகுபாடுகள், சமத்துவமின்மை போன்றவற்றுக்கு எதிராக நமது மாபெரும் சிந்தனையாளர்கள் கடுமையாக போராடியுள்ளனர். சமூக பொருளாதார சமத்துவமின்மை. சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சியின் பயன்கள் சமமாக பரவுவதில்லை. குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு ஆகியவை குறைந்த வருவாய் மாவட்டங்களுடன் தொடர்புடையவை. அதேபோல் கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள். இது முழுசாக வீடியோ பாருங்கள். முழுசாக வீடியோ பார்த்தா ஒரு கிளாஸ், ஒரு டாபிக் முடிஞ்ச மாதிரி, ஒரு லெசன் முடிஞ்சது. இந்திய சமுதாயத்தில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை அகற்றுவதற்கான தீர்வுகளாக கீழ்கண்டவற்றை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வியினை கிடைக்கச் செய்தல். அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வியினை கிடைக்கச் செய்தல். தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளல். பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களின் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல். மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை வளர்த்தல். வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல் மூலம் சாதி, மதம், பாலினம் ஆகியவற்றின் எந்தவித பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்கச் செய்தல். பலதரப்பட்ட மக்களிடமும் இணங்கியிருத்தல். சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல். சும்மா அப்படியே ரீட் பண்ணி விடுங்க. இதில் முக்கியன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் ஒரு 2-3 பாயிண்ட் தான் முக்கியம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கிளாஸில் நம்ம படிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அடுத்து இந்த பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். எழுத்தறிவு விகிதம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்படி எழுத்தறிவு விகிதம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில், எஸ்ஐக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம்தான் அதிக விகிதம் 92.14. அடுத்து சென்னை 90.33%. அடுத்து தூத்துக்குடி 86.52%. நீலகிரி 85.65%. இது பொறுத்துக்களை இது ஒன்று கேட்கலாம். எழுத்தறிவு அதிகம் உள்ள மாவட்டங்கள்னால் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, அடுத்து சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இந்த 4 அதிகமாக இருக்கிறதுல டாப் 4. அதே மாதிரி குறைவாக இருக்கிறதுல டாப் 4. லோலேருந்து போனோம்னா இது பாட்டம்லேருந்து அதிகமாக கம்மியாக இருக்கிறது தருமபுரி 64.71%. அரியலூர் 71.99%. விழுப்புரம் 72.08. கிருஷ்ணகிரி 72.44. இந்த பக்கம் அதிகம் 4 கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இந்த பக்கம் குறைவாக இருக்கிறது 4. ஃபஸ்ட்டு குறைவாக இருக்கிறது லாஸ்ட் எதுனா தருமபுரி, அதுக்கு மேலே அரியலூர், அதுக்கு மேலே விழுப்புரம், அதுக்கு மேலே கிருஷ்ணகிரி. இந்த 4. ரொம்ப அதிகம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம், ரொம்ப குறைவு எதுனா தருமபுரி மாவட்டம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே படிக்கும் போதே இது ரிவிஷன் பண்ண மாதிரி நம்ம படிச்சுக்கணும்.
அடுத்து பாலின விகிதம் எல்லாமே 2011 கணக்கெடுப்பின்படி தான். இன்னும் நமக்கு வந்து இந்த 2021 வந்து எடுக்கலை கணக்கெடுப்பு. அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு பாலின விகிதம். அதிக பாலின விகிதம் எங்கே இருக்குன்னா நீலகிரியில், அதாவது 1041. குறைவான பாலின விகிதம் எதுன்னா தருமபுரி 946. தருமபுரி இங்கே பாருங்க, எழுத்தறிவு விகிதத்திலும் கடைசி பாலின விகிதத்திலும் கம்மியாக இருக்குது தருமபுரி. இதுவும் பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. பாலின விகிதம் 2011ஆம் கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் நீலகிரி, அதுக்கடுத்து செகண்டு தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி ரெண்டுமே ஒரே நம்பர் கொடுக்குது பாருங்க 1024. இதுதான் அதிக பாலின விகிதத்தில் ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், அடுத்து நாகப்பட்டினம், அடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே நீலகிரி பாலின விகிதம் அதிகம், அடுத்து தஞ்சாவூர். இதெல்லாம் சின்ன சின்ன மாவட்டங்களாக தான், மக்கள் அதிகமாக இல்லாத மாவட்டங்களாக இருக்கும் பாருங்களா. நீங்கள் அதை யோசிச்சாவே தெரியும். நீலகிரியில் வந்து மக்கள் கம்மியாக இருப்பாங்க. நீலகிரி வந்து 1041 பாலின விகிதம், தஞ்சாவூர் வந்து 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024. அடுத்து குறைவாக இருக்கிறது தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பாலின விகிதத்திலும் கம்மியாக வருது, இதுலேயும் எழுத்தறிவு விகிதத்துலையும் கம்மியாக வருது, பார்த்துங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பாகும். அரசியலமைப்புனா என்ன? ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்கிற பிரிவு எதுன்னா 14வது பிரிவு, இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவு ஆகும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம், அதை ஞாபகம் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பில் வந்து 15+1 அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துருப்போம். அதையும் அப்படி படிக்கும்போது சும்மா அப்படி சேர்த்து 15+1 என்ன சொல்லுது? குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாட்டு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த கிளாஸில், இந்த லெசனில் 2 அரசியலமைப்பு சட்டம் பார்த்துருக்கோம். 15+1, அடுத்து வந்து அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14. இந்த 14 வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மேலும் மக்களுக்குள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுவதை தடுக்கிறது. நாட்டின் நிலப்பரப்பு பன்முகத்தன்மை கொண்டது என்பதால் அனைவருக்கும் சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நமது அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கியமான காரணிகள் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகும். சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கியமான காரணிகள் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையான சுதந்திரம் என்பது அவரவர் மதத்தை பின்பற்றவும், மொழியை பேசவும், விழாக்களை கொண்டாடவும், கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதும் ஆகும். அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு ஆகும். இதன்படி ஒரு நாடு நிர்வகிக்கப்படும். சமத்துவம் என்பது தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. எந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எந்த பிரிவின் அடிப்படையில் இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னா 17. எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது வரைக்கும் 3 அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் பார்த்துருக்கோம். 15+1, 14 and 17.
அடுத்து, இன்றும் கூட நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடு காணப்படுகிறது. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் உள்ளிட்டோர் இன்னும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடி வருகிறார்கள். இதுதாங்க இந்தியா அரசியலமைப்போட ஃபஸ்ட்டு பேஜ். இதில் வந்து இது இருக்கும், இதை படிங்க, சூப்பராக இருக்கும். இந்திய அரசியலமைப்பு படிக்கிறேன் கேளுங்க. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபை 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். இதில் முக்கியமான பாயிண்ட், இந்திய அரசியல் நிர்ணய சபை 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து, சாதனையாளர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த பக்கம் திரு விஸ்வநாதன் ஆனந்த். செல்வி இளவழகி, திரு மாரியப்பன் தங்கவேலு. சாதனையாளர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 to 15 இவருடைய வாழ்நாள் காலங்கள். அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் வந்து இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுபவர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சியில் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். இவருடைய சின்ன நோட்ஸ் இவருடைய பற்றி சொல்லியிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். அடுத்து, மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து, இவர் வந்து பள்ளி படிப்பு ராமநாதபுரம், கல்லூரி படிப்பு திருச்சி செயின்ட் ஜோசப்பு, சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பு படிச்சிருக்காரு, சென்னை தொழில்நுட்ப கல்லூரி. பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்றார். அடுத்து, இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். சின்ன வயசுலேயே வந்து நியூஸ் பேப்பர்லாம் விற்றுருக்கார். இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1997 உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் வந்து 1997 பாரத ரத்னா வாங்கினார். யார்? ஏபிஜே அப்துல் கலாம். இதே மாதிரி அம்பேத்கர் வாங்கியிருப்பார்ல, டாக்டர் அம்பேத்கர் வந்து 1990 வாங்கியிருப்பார். இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ்பெற்றவை இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இவர் எழுதின ஃபேமஸான புக் எதுனா இந்தியா 2020, அக்னி சிறகு, எழுச்சி தீபம், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அடுத்து, அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கேட்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்டிருப்பதால் ஆனந்திற்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கைக்கு சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. திரு விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் வந்து நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கார்.
5 வயசுலேயே வந்து விளையாட்டு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அவங்க அம்மா. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 12 ஆகிய ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக இருந்திருக்கார். விஸ்வநாதன் ஆனந்த் வந்து 2000, 2007, 2008, 2010 மொத்தம் 12, 1, 2, 3, 4, 5 முறை வந்து சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக இருந்திருக்கார். 5 முறை. 2000, 2007, 2008, 2010 மற்றும் 12. அடுத்து தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றார். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வநாதன். 1988 நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991, 92 பெற்ற முதல் வீரர் ஆவார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எதுன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. அதை யார் ஃபஸ்ட்டு வாங்கினாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். எப்போன்னா 1991, 92. அடுத்து 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றிருக்கார். பரவாயில்ல, பெரிய ஆள் தான் போல இருக்கு. அடுத்து செல்வி சே இளவழகி சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008ஆம் ஆண்டில் பிரான்சிஸின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றார். இவங்க வந்து கேரம் சே இளவழகி 2008ஆம் ஆண்டு பிரான்சிஸின் கேனஸ் நகரில் நடைபெற்றது பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அடுத்து திரு மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்தும் காய்கறிகள் விற்பனை செய்தும் ஒரு நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இத்தகைய பின்னடைவு இருந்தபோதும் பள்ளி கல்வியினை முடித்தார். இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என்று கூறுகிறார். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். இவர் வந்து கலந்துக்கிட்ட போட்டி உயரம் தாண்டுதல் T42 எவ்வளோ மீட்டர் தாண்டினார்னா 1.89. எப்போன்னா 2016ஆம் ஆண்டு. எங்கன்னா எதுனா ரியோ பாராலிம்பிக். மேற்கண்ட சாதனையாளர்கள் பல்வேறுபட்ட பின்புலத்தில் பிறந்து பிரச்சனைகளை சந்தித்து வாழ்வில் சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். அவ்வளோதாங்க. இது 2வது சமத்துவம் பாடம் முடியுது. மீள்பார்வை பார்ப்போம். என்னென்ன படித்தோம்? பாராபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பார்த்தாச்சு. ஒரே மாதிரியான கருத்து என்பது ஏதாவது ஒன்றை பற்றிய தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்தாகும். பாகுபாடு என்பது மக்களின் மீது ஏற்படுத்திக் கொள்ளும் தவறான செயலாகும். பாகுபாடானது நிறம், வர்க்கம், மதம், பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் ஏற்படுவதாகும். சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிகவும் முக்கிய காரணம் சாதி அமைப்பாகும். பாலின பாகுபாடு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கிறது. மத பாகுபாடு என்பது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரையோ அல்லது குழுவினரையோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். அடுத்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. முன்முடிவு பாராபட்சம். ஒருவர் குறித்து எதிர்மறையாக முடிவு செய்தல் அல்லது தாழ்வாக மதிப்பிடுதல் பாராபட்சம்ன்றாங்க.
ஒரே மாதிரியான கடிதத்தை நிலையான வடிவத்தை ஏற்படுத்துவது. இவங்க நாவே இப்படி தான் அப்படின்றது. பாகுபாடு மக்களை சாதி, நிறம், மதம், பாலினம் ஆகிய காரணங்களுக்காக சமத்துவமின்றி நடத்துவதாகும். சமத்துவமின்மை சமூக ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது இரண்டிலுமோ சமத்துவம் இல்லாமல் இருத்தல். அரசமைப்பு சட்டம் ஒரு அரசோ அல்லது அமைப்போ நிர்வகிக்க அல்லது மேலாண்மை செய்ய முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கொள்கைகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ஒரு முறை அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி பார்த்துருவோம். சும்மா ஒரு என்னென்ன பார்த்தோன்றது அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாராபட்சம் பார்த்தாச்சு, பாராபட்சம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரே மாதிரியான கருத்து பார்த்தோம். அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு பார்த்தோம். அடுத்து சாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு, சமத்துவமின்மை, பாகுபாட்டிற்கு தீர்வுகள், சமூக பொருளாதார சமத்துவமின்மை, எழுத்தறிவு, பாலின விகிதம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம், இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம், சாதனையாளர்கள் ஒரு 4 பேரை வந்து பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நோட்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். மறுபடியும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சுட்டே இருந்தோம். நீங்கள் இந்த சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணாவே போதுங்க. உங்களுக்கு இந்த பள்ளி புத்தகத்தில் இருக்கிற எல்லா லெசனும் நம்ம நடத்தி முடிச்சிருவோம். ஏதாவது உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்ட் பேட்ச் வீக்லி ஒன்ஸ் இருக்கும், நான் சொல்கிறேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.